மார்கழி மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இந்த காணொளியில் தெரிந்து கொள்ளலாம். தமிழ் மாதமான மார்கழி மாதத்தில் நாம் சில நல்ல விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலம் வாழ்வில் வெற்றி பெறலாம். மார்கழி மாதம் இந்த ஆண்டு 2024 டிசம்பர் 16 தொடங்கி 2025 ஜனவரி 13 முடிவடைகிறது. தேவர்களுடைய பொற்காலமான மார்கழி மாதத்தில் நாம் ஆன்மீக சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். நம் மனதில் நினைத்த குறிக்கோள்கள், லட்சியங்கள் வெற்றி அடைவதற்கு நம்மால் முடிந்த எளிமையான பரிகாரம் செய்வதன் மூலம் இந்த மார்கழி மாதத்தில் கடவுளின் அருளை பெறலாம். பொதுவாகவே இந்த மார்கழி மாதமானது தேவர்கள் அதிகாலையில் கண் விழிக்கும் பொழுது என்றும், தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த மாதம் என்றும் சொல்வார்கள். இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாகிய இந்த மார்கழி மாதம் அர்ஜுனனுக்கு செய்த கீதை உபதேசத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கிருஷ்ணர் உபதேசம் செய்துள்ளார். இவ்வளவு சிறப்பு அம்சங்களை பெற்ற இம்மாதத்தில் எவையெல்லாம் கடைபிடிக்கலாம், அது என்ன என்பதை ஒன்றொன்றாக தெரிந்து கொள்ளலாம். மார்கழி மாதம் முழுவதும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நமது வீட்டு வாசலில் கோலமிட்டு, வாசலில் 2 புறமும் அகல் விளக்குகளை ஏற்றிவிட்டு, பிறகு பூஜை அறையில் உள்ள விளக்குகள் ஏற்றி வைத்து, ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவை மற்றும் மாணிக்க வாசகரின் திருவெண்பாவை பூஜை அறையில் அமர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும். தேவர்கள் கண் விழிக்கும் சமயத்தில் நாம் இறை வழிபாடு செய்வதன் மூலம் நாம் கேட்ட வரத்தை உடனே அருள்வார். இந்த மார்கழி மாதத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தனுர் மாத பூஜை. குரு பகவான் வியாழன் வீட்டில் சஞ்சரிப்பதால் தனுர் மாத பூஜையில் கலந்து கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதால் இந்த ஒரு ஆண்டு முழுவதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்த பலன் கிடைக்கும். தனுர் மாத பூஜையை தங்களால் செய்ய இயலவில்லை என்று நினைப்பவர்கள் தங்களால் இயன்ற பால், தயிர், தேன், மஞ்சள் இவற்றில் ஏதாவது ஒன்றையாவது காலை அபிஷேகத்திற்கு ஆலயத்திற்கு தனுர் மாத பூஜையில் வாங்கி தரலாம். இவற்றில் எந்த குறைபாடும் இல்லை. இவையே சாலச் சிறந்தது. இம்மாதத்தில் தங்களால் முயன்ற பிரசாதங்கள், அதாவது தயிர் சாதம், பொங்கல், சுண்டல், அவுல் போன்ற ஏதேனும் ஒன்றை காலையில் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தால் ஓராண்டுக்குண்டான பலன் கிடைக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் அனைத்து நாட்களிலும் இறைவனை நினைத்து வழிபட்டு கடவுளின் ஆசியை பெறலாம். நன்றி.